படம் நல்லா தான் இருக்குது. அங்கங்க ஹிலேரியஸ் மூமெண்ட் இருக்குது. ஓவரால் கதை கொஞ்சம் ஸ்லோ, பட் ஆனா அங்கங்க இந்த காமெடி எண்ட்ல இருக்க காமெடிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி டேரக்டர் சொல்லணும்னா லைக் படத்துல அவ்வளவு பெரிய கதை கிடையாது, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மட்டும் தான். ஆனா அவர் பையன் இல்லாம டேரக்டர் கதை எடுக்கல, அவ்வளவுதான். யா லைக் ஆக்சுவலா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா கேரக்டருமே த்ரூ அவுட் த ஸ்டோரி ஃபுல்லாவே டிராவல் பண்றாங்க. எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது ஸ்டோரியில. மற்றபடி ஓகே தான். யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மோர் தென் ஹீரோ ஹீரோயின், யோகி பாபுவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்போ எப்படி இருந்துச்சு? லைக் ரொம்ப ஒரு புது பேர் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா லைக் சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணு. யா லைக் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகுற சாங் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. சாங்கோட வீடியோ சாங்குமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஓகே தான். ஏன்னா ஃபேமிலி படம் நல்லா ஓரளவுக்கு பார்க்க ஒரு டைம் நல்லா சென்டிமெண்டா போயிட்டு தேங்க்யூ வராங்க. விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா அடிச்சிருக்காரு சார். எப்பவுமே நல்லாவே நடிப்பாரு. அவர் மக்கள் சிலர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட். சரிங்களா, செம்மையா இருக்கு படம். சூப்பரா இருந்தது மேடம். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? அதுல அந்த கோச்சிங் போன இதுதான் பிடிச்சிருந்தது. போயிட்டு கோச்சிங் போனது, திருப்பி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தது, அதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா. இன்னொரு படம் கூட எடுக்கலாம் அதுல. சூப்பரா இருக்கு. நித்யா மேனன் அதுவும் நல்லா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மேடம். சூப்பரா. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரியான மூவி இது? அப்படிலாம் இல்ல, படம் நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. மேஜரா ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க பார்க்க மாட்டீங்க. போய் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஒரு ஃபேமிலியே பார்க்க வேண்டிய படம். விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி எந்த படத்துல எப்படி புரியல, எந்த படத்துல எப்படி பண்ணிருக்காரு? இல்ல ஆஸ் யூசுவல் அவரு கேரக்டர் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஆனா ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா பார்க்க வேண்டிய படம். சீரியஸா சொல்ல போறோம். நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரியான சப்ஜெக்ட்? நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட். மூவி இஸ் குட். நல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. பாண்டியராஜன் கிவன் இஸ் பெஸ்ட். ஃபைன், நைஸ். விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? பியூட்டிஃபுல். அவர் சொல்லவே வேணாம், நல்லா பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. நித்யா மேனன் எப்படி? நல்லா ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஃபேமிலி சப்ஜெக்ட். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் இட்ஸ் குட். நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. மியூசிக் ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. நல்லா இருக்க படம். என்ன பிடிச்சிருந்தது? நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஏதாவது சொல்லியிருக்காங்க அந்த படத்துல? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வாழணுன்றத பத்தி ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன சண்டை வந்தா கூட விட்டு கொடுத்து போகணுன்றத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் எப்படி இருக்கு பாண்டியராஜன்? நல்லா பண்ணிருக்காங்க. கடைக்குட்டி சிங்கம் மூவி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே. 99% ஓகே. லேக் இல்லாம இப்போ ஒரு படம் லேக் இல்லாம எந்த பிரச்சனை இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. நித்யா மேனன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சொல்லவே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு அராத்து கேரக்டர்ல செம்மையா பண்ணியிருக்காங்க. வாய்ப்பே இல்லை. இவங்க காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெர்சலுக்கு அப்புறம் இந்த காம்போ, மெர்சல் விஜய் நித்யா மேனன் கேரக்டர் எந்த அளவுக்கு சூட் ஆச்சோ அந்த அளவுக்கு இந்த படத்துல நல்ல காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் பக்காவா பண்ணிருப்பாங்க. யோகி பாபு, காளி வெங்கட் எல்லாரும் அவங்க கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு கரெக்டான இதுல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் தாய் மாமா கேரக்டர்ல பண்றது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ற அளவுக்கு பார்க்கலாம். படம் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஓகே, சூப்பரா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் அந்த பொட்டல மிட்டாய் அந்த சாங் கரெக்டா தேவையான இடத்துல வந்துருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்துல டைகர் சிங் ரெண்டாவது சேருவாங்க.
ஒரு கதையா எடுத்திருக்காங்க, ஒரு குடும்ப கதை மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்ல, அடிச்சு நல்லா இருந்துச்சு. பாட்டு மியூசிக்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.